சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல இளமதியோட மொபைல் இப்ப பரம கையில கிடைச்சிடுது. இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்க தான் யாரோ விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டீ கடையில போய் விசாரிச்சா, இங்க யாருமே இப்ப டீ குடிக்க வரல. நீங்க வர்றப்ப வந்து ஒரு 2 பேர் லாரியில இருந்து இறங்கி வந்து டீ குடிச்சாங்கல்ல, அவங்க மட்டும்தான் இங்க இருந்தாங்க. ஒருவேளை அவங்களோட போனா இருக்கலாம் இது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆட்டோவை எடுத்துக்கிட்டு பரம அந்த லாரி போன பக்கம் போனா அங்க போய் 4 ரோடா பிரியுது. எந்த பக்கம் போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பரம முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாப்ல. அதே நேரத்துல இங்க லாரியில போய்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த கிளீனர் இந்த மாதிரி நான் அந்த பொண்ணோட மொபைலை அந்த டீ கடையிலேயே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன செய்யறதுனே தெரியாம ரிஷிக்கு ஃபோன் பண்றாங்க. ஸோ ரிஷிக்கு ஃபோன் பண்ண உடனே அப்படியா, அப்படின்னா நீங்க சிட்டியை விட்டு வெளியில எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே எங்கேயாச்சும் ஒரு சேஃபான இடத்துல லாரியை மறைச்சி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துட்றாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரமன் தேடிக்கிட்டு வந்தாப்புல இல்லையா, அப்போ தான் நம்ம பரமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தோணுது. அந்த டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து ஆன்லைனில் தானே பே பண்ணாப்புல, ஜிபேயில். ஸோ கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பரை எடுத்துடலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த கடைக்கே போயிட்டு எப்படியும் அந்த கடைக்காரர்கிட்ட பேசி அந்த மொபைல் நம்பரை வாங்கிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இளமதியோட அம்மா எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கலா கூட ரிஷிக்கிட்ட என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் பொண்ணை கண்டுபிடிக்காம அப்படின்னு வேணும்னே இளமதி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி ரிஷிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பரம அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனே போயிடுறாப்புல. போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே இருக்கிற ஏட்டையா கிட்ட அந்த நம்பரை கொடுத்து அந்த நம்பர் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கே ஸ்பாட்டுக்கே போயிடுறாங்க. நம்ம பரமனும் போலீஸ் டீமும் அங்கே போயிடுது. அதே நேரத்தில் அந்த கிளீனர் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல. போலீஸ் வந்த உடனே எதுவும் தெரியாத மாதிரி நான் இந்த குடோனுக்கு செக்யூரிட்டியாக இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ தான் இளமதியோட மோதிரத்தை அவன் கையில் பார்த்துட்றாப்புல. ஸோ பரமன் கண்டுபிடிச்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன, அவனை அடித்து கேட்ட உடனே இழுத்துக்கிட்டு போய் டிரைவர்கிட்ட கொடுத்த டிரைவருக்கு 2 சாத்தை விட்டு அதுக்கப்புறம் இளமதியை காப்பாற்றிடுறாங்க. ஸோ இளமதியை காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த டிரைவரையும் கிளீனரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இளமதி எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறப்ப, நீ என்னை எங்கேயும் விட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம பரம டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.